வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 164 திமுக வேட்பாளர்கள் பட்டியலை சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். அந்த வேட்பாளர் பட்டியலை ஒரு மணி நேரமாக உட்காந்து அனலைஸ் பண்ணிருந்தீங்க. பார்த்த போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, இல்லை வேட்பாளர்கள் எப்படி தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சந்தோஷமோ வருத்தமோ படுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக வேட்பாளர் பட்டியல் யாரை வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு கடந்த காலங்களில் ஹிண்ட் வந்துடும். இவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க, இவருக்கு உத்தேச வேட்பாளர் பட்டியல். மனோஜெல்லாம் லிஸ்ட்டையே கடந்த எலெக்ஷன்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம். அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இப்படி இது பண்ணுவாங்க. இந்த முறை இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த முறை அப்படின்றது திமுகவில் முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப சீக்ரெட்டிவாக, ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி இந்த வேட்பாளர் பட்டியலை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இது பல கட்ட இன்புட்ஸுக்கு பிறகு, பல கட்ட ஃபீல்ட் சர்வேஸ்க்கு பிறகு, அதே மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி டீமோடைய இன்புட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி, அதுக்கப்புறம் உளவுத்துறையோடைய இன்புட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி, இதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ 4 பேரை கொடுத்தாங்க, ஒரு பேரை டிக் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த எலெக்ஷன் திமுகவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவுக்கு ஏன் முக்கியமான தேர்தல் அப்படின்னா, இது வரைக்கும் திமுக ஒரு செகண்ட் டேர்முக்கு வந்ததில்லை. அப்போ ஒரு வரலாற்றை படைக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது அப்படின்னும் போது, அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த 164 பேர்களை கொண்ட இந்த பட்டியல். கன்னியாகுமரியில தொடங்கி கொளத்தூர் ஒரு பெரிய லிஸ்ட். நீங்க அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல்ல நீங்களே அதை ட்வீட் பண்ணியிருந்தீங்க. முதல் பேர் இபிஎஸ், லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இதுல உங்களுக்கு எனக்கு முன்னாடி ஒரு படையே இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜை முதலமைச்சர் கல்வி பண்றார். லாஸ்ட்ல ஃபினிஷிங் டச் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அங்கேருந்தான் ஆரம்பிக்கிறாரு, அங்கேருந்தான் முடிக்கிறாரு, அங்கேருந்தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜிங்கோட இது இருக்கு. இந்த பெயர்களில் உங்களுக்கு நிறைய பெயர்கள், 60 பேருக்கு மேல புதுமுகங்கள் புதிதாக வாய்ப்பு. புதுமுகம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. புதிதாக வாய்ப்பு திமுக தரப்படுற முகங்கள். திமுகவில் இருக்கின்றவர்கள் 29 லாயர்ஸ், 17 பேர் இன்ஜினியர்ஸ், 15 டாக்டர், 7 பேர் முனைவர் பட்டம் பெற்றவங்க, 18 பெண் வேட்பாளர்கள், இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தன்னுடைய 125 கிராஜுவேட்ஸ் ஓவராலா. இப்போ நீங்க அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் இந்த வேட்பாளர் பட்டியலும் நீங்க பார்க்கும்போது, அதிமுகவிலையும் சீனியர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தொகுதிக்கு நன்கு பரிச்சயமானவர்கள், அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு முகங்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ இங்க யார் நிக்கிறாரு அப்படின்னா, நீங்க தட்டி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அந்த ஊர் ஆளு அப்படின்னு அந்த ஒரு ரீகால் வேல்யூ இருக்கும்ல, அந்த அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் மிக்சடா இருக்கு. புதுசு, அந்த இடத்தோட சீனியர்ஸ், இல்ல அந்த தொகுதியில பரிச்சயம் மிக்கவங்க, இதை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்க அமைச்சர்கள்ல நிறைய பேரை இந்த முறை சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அப்படின்றது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இன்னொரு அமைச்சர்கள்ல பொன்முடி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவருடைய மகனுக்கு வாய்ப்பு இருக்கு. காந்தி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவருடைய மகனுக்கு. மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொகுதி பத்மநாபபுரம் இவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போயிருச்சு. அப்புறம் கயல்வெளி செல்வராஜுக்கு வாய்ப்பு இல்லை. ராமச்சந்திரன் அவர்களுக்கு. ஸோ இந்த ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே உடைய ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய, இப்போ மதுரைனா மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல், தளபதி. தஞ்சாவூர் அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி ராஜா, மன்னார்குடி, இந்த ஏரியாஸ்ல. திருச்சி கே நேரு, அன்பில் மகேஷ், இந்த மாதிரி பேர்கள், வேலு அவங்கெல்லாம். ஆமா, எஸ். அதே மாதிரி அப்பாவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. 1 டேர்ம் தான் அவர் ஸ்பீக்கராக இருந்தார், 1 டேர்ம் அப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சேன். பட் மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த லிஸ்ட் ஒரு மிக்ஸ்டு லிஸ்டாக தான் இருக்குது.
சென்னையில 16 தொகுதி ஆமா. இருக்கு. ம். அதுல 15 தொகுதியில டிரெக்ட் டிஎம்கேவே நாங்களே ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க, வேளச்சேரியை. இல்ல அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு விஜயா? வந்திருக்கக்கூடிய எல்லா சர்வேக்கள்லயும் ம். உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே. சென்னை ஒரு திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற ஒரு இடம். அப்ப அந்த தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும்ட்டு அவங்க சென்னை என்ற கோட்டையை அதை வந்து ரீடைன் பண்ணும். அதை விட்டுறக்கூடாது. எந்த இடத்துலயும் வந்து சென்னை அப்படின்ற அந்த இடத்துல இருந்து திமுக ஸ்லிப் ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. ஓகே. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா 3 கவுன்சிலர்ஸ்க்கு. நீங்க தாவேகாவையும் டச் பண்ணனால கேட்கிறேன். பெரம்பூர்ல மாவட்ட செயலாளர் களமிறங்குறார் ஆர்டி சேகர். வில்லிவாக்கம்ல அண்ணாநகர் கார்த்திக் களமிறங்குறாரு. சிற்றரசு அவர்களை அண்ணாநகர் தொகுதியில களமிறக்குறாங்க. டி நகர்ல ராஜா அன்பழகன் அவர்களை களமிறங்குறாங்க. விருகம்பாக்கத்துல பிரபாகர் ராஜா அவர்கள், அவங்களுக்கு வந்து சில நெகட்டிவ்லாம் பரப்பப்பட்டது, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கலாம் சொன்னாங்க. ஆனா அவரே மறுபடியும் களமிறங்குறாரு. இல்ல உங்களுக்கு பரந்தாமன் அவர்கள் வந்து எழும்பூர் எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த இடத்துல இப்ப தமிழன் பிரசன்னா அவர்களை களமிறக்குறாங்க. அங்க ராஜ்மோகன் அவர்கள் தாவேகா சார்பா போட்டியிட இருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுல நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல திரு அமைச்சர் சேகர் பாபுவோடைய ஸ்டாம்ப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படி. ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எழும்பூர் தொகுதி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு, அவர்களுக்குமான ஃபைட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா, அது வந்து நீங்க வந்து அது எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோ அது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த சண்டை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் வந்து எழும்பூர் தொகுதியை எப்படியாச்சும் கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுறலாமா அப்படின்ற ஒரு முயற்சியும் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல சில பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கும். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எழும்பூர் முயற்சி நடந்ததாக செய்தி வந்தது. பட் எழும்பூர் அவங்களுடைய கோட்டை தான். எழும்பூர் கொடுக்க மாட்டாங்க. அப்ப தமிழன் பிரசன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நாட்கள்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு திமுகவின் முக்கிய முகமா பார்க்கப்பட்டவங்க. இப்ப இன்னொருத்தரும் நம்ம நண்பர் உமா மகேஸ்வரன் அவர்களும் ட்வீட் போட்டிருந்தாங்க. ராஜ்மோகன் அவர்கள், தமிழன் பிரசன்னா அவர்கள் 2 பேருமே விஜய் தொலைக்காட்சியில அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில பங்கேற்பாளர்களா வேட்பாளர்களா மாறி இருக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு விவாதம் அப்படின்னு நடந்துச்சுன்னா அது வந்து எழும்பூர் தொகுதியில கேட்கறதுக்கு இரண்டு தமிழ் ஆளுமைகளும் பேசிக்கொள்கின்ற ஒரு விவாதமாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான தமிழ் பேச்சு ராஜ்மோகனும் தமிழன் பிரசன்னாவும் அப்படி மோதிக்கொள்ளும் ஒரு விவாதம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு எழும்பூர் வந்து ராயபுரம் ரொம்ப முக்கியமான தொகுதி. இல்ல நீங்க ரவிச்சந்திரன் திருவிகா நகர் எக்ஸ்எம்எல்ஏ, அவருக்கு போன முறை சீட் கொடுக்கல. பட் அவரு திரு சேகர் பாபுவோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நபர் அப்படின்னும் போது அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தாயகம் கவிக்கு பதிலா. ஆமா, தாயகம் கவி. வில்லிவாக்கம் வந்து உங்களுக்கு கார்த்திக் மோகன் வந்து அண்ணா நகர் தான் ரொம்ப ட்ரை பண்ணாரு. நீங்க கடந்த ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல எல்லா இடமும் போஸ்டர்ஸ், எல்லா இடமும் வந்து பயங்கரமான வேலையெல்லாம் நடந்திருக்கு. நீங்க பொங்கலுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் என்பது அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பரிசு பொருட்கள், ஒரு கணிசமான தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இது பகுதியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பைக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னோடனே சிற்றரசு வந்து கட்சிக்காரங்களுக்கு டிவி, சோனி டிவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நியூ இயர் பொங்கலுக்கு சில பரிசுகள்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு இது இருந்துச்சு. அது இவர் ஆக்சுவலாக கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் கார்த்திக் மோகன். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டாரு, நிறைய வேலையை அங்கே பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து சிற்றரசு அங்கேயும் கார்த்திக் இங்கேயும் அப்படி போறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதுக்கு வந்து உங்களுக்கு சிற்றரசு இஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் பை உதயநிதி அவர்கள். உதயநிதி ஸ்டாலினுடைய சாய்ஸ் தான். இப்போ அவருக்கு வந்து அந்த பகுதியில் சிற்றரசு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு கவுன்சிலராகவும் இருக்கார் அப்படின்னும் போது அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது. அண்டு மாவட்ட செயலாளர் அவர். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து இங்கேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக் மோகன் வந்து நீங்கள் வில்லிவாக்கம் அனுப்புனா சரி, ஏன்னா
வில்லிவாக்கத்துல உங்களுக்கு வந்து தாவேகா தான் வந்து பிரதானமான ஒரு போட்டியாக இருக்கும். ஏன்னா, அதவர்ஜுனா அதவர்ஜுனா நிக்கிறாரு அப்படின்னும் போது அவரை மேட்ச் பண்ணணும். நீங்க எல்லா வகையிலும் மேட்ச் Yes. பண்ணணும். நீங்க பணபலம், ஆள்பலம், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது கார்த்திக் மோகன் ரைட் சாய்ஸா இருப்பாரு. பட் கார்த்திக் மோகனுக்கு அது ஆக்சுவலா கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலருக்கு தான் வந்து அவங்க சீட் பூர்ணிமா. பூர்ணிமா உங்களுக்கு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ராயபுரம் சேகர் பாபுவோடைய ஸ்டாம்ப் இருக்கு. ராயபுரம் எக்ஸ்பெக்டட் தான், எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் ஜெயக்குமார் அவர்களை எதிர்க்கிறதுக்கான ஒரு கேண்டிடேட் ஐட்ரீன் ஸ்மூர்த்திக்கு இந்த தடவை வாய்ப்புகள் வழங்கப்படாதுங்கிறது இருக்காது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கு. வில்லிவாக்கம் வந்து வெற்றியழகன் இருந்தார், அதுக்கு பதிலாக மாறப்பட்டிருக்கு. திருவிக்கா நகர் தாயகம் கவி இருந்தார், இந்த தடவை வேற வேட்பாளர் வந்திருக்கிறாரு. அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த பிரபாகர் ராஜா எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. பட் ஏதோ ஒரு இதுல அவருடைய லாஸ்ட் மினிட்ல அவருடைய பெயர் வந்து மறுபடியும் சர்ஃபேஸ் இது மேல வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சைதாப்பேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே தான், சேம் கொளத்தூர் மாறவே அவரு இந்த தடவை திருவாரூர் போறாருன்னு இல்ல சொன்னாங்க. பட் அது ஆக்சுவலா அவர் திருவாரூர் போனாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா அது வந்து வேற விதமான ஒரு 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 பெர்செப்ஷன் அது உருவாக்கிரும். பாருங்க, இங்க வந்து விஜய் நிக்கிறாரு, பெரம்பூர்ல நிக்கிறாரு அப்படின்னா விஜயோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு திருவிக்கா நகர் மற்ற அவங்க விஜய் ஒரு பொருட்படுத்துறாங்களா அப்படின்னா தெரியல. நீங்க இவ்வளவு தூரம் எல்லாமே விஜய்க்காக தான் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி இல்ல. அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துரும். இப்ப விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா அந்த இம்பாக்ட்லாம் வந்து உங்களுக்கு கொளத்தூர் மற்ற அதனால எந்த விதமான மாற்றங்களையும் திமுக பண்ணல. அதே ஆர்டி சேகர் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூரோட சட்டமன்ற உறுப்பினர், அவரே நிக்கிறாரு, மாவட்ட செயலாளர். அந்த எந்த சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து திமுக கன்வே பண்றாங்க. நீங்க அதிமுகவிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். நீங்க அதிமுக கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுல ஒரு கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு விஜய் வந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று வாங்கினாரு அப்படின்னா விஜயை வந்து இன்னும் வந்து மனதளவுல ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா பாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணல, பேச்சுவார்த்தையே இல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து மனதளவுல ஒரு போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி வருது, இல்ல ஒரு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னும் போது விஜய் வந்து நமக்கு உதவுவார் அப்படின்றது இபிஎஸ் உடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஓகே. சோ அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து சொல்ல போனா டைரக்ட் ஃபைட் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க. பெரம்பூர்ல சேகர் பாபு அவர்களே களமிறக்கப்படலாம்னு பேசப்பட்டது. ஆனா அவருடைய உங்களுக்கு அந்த பழைய இதுக்கே போயிட்டாருல்ல, அவர் துறைமுகம்லயே தான் நிக்கிறாரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆயிரம் விளக்கு எழிலன் நாகநாதன், அண்ணா நகருக்கு தான் சிற்றரசு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை சேம் தான், மா சுப்பிரமணியன் தான், தியாகராய நகர் ராஜா அன்பழகன், புசி ஆனந்த் அவர்கள் நிக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்கு ராஜா அன்பழகன், அது என்ன காரணம்? பாப்புலர் நேம், தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச நபர், தொகுதிக்கு பரிச்சயமான நபர், அப்பாவுடைய ஒரு குட்வில்லும் அங்க இருக்கு. நிச்சயமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மயிலாப்பூர் மயிலை வேலு பாஜக நிக்கிற ஒரு மயிலை வேலு மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அது இருந்தா கூட அதெல்லாம் வந்து ஓரம் ஒதுக்கி விட்டு அவங்க வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு கேம்பிள் தானே. ஓகே. இப்போ மற்ற செங்கல்பட்டு, தாம்பரம், ஆலந்தூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் தாமோன்பரசன் அது எந்த விதமான மாறுதல்களுக்கும் உட்படாத ஒரு விஷயம். தாம்பரம் சிட்டிங் எம்எல்ஏ மாற்றப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கிருத்திகா தேவி எம்பிபிஎஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஸோ ஓவராலா சென்னைக்கு இவங்க சூஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மாற்றங்கள் இதெல்லாம் ஓவராலா என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, சென்னை வந்து டிஎம்கே தன்னுடைய டாமினன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதை விட்டுறக்கூடாது எந்த வகையிலையும். உங்களுக்கு வந்து ஒரு 4 முனை போட்டியில் ஒரு டிவிகே, நாம் தமிழர் கட்சி, அதிமுக எல்லாமே இருக்கும்போது அவங்க வந்து அந்த டாமினன்ஸை விட்டுறக்கூடாது. சென்னை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த பார்ட்டிக்கான ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் பேட்டில் அப்படின்னா அது சென்னை தான். ஸோ அந்த சென்னை அப்படின்ற இதில் வந்து அவங்களுடைய ஹெவி வெயிட்ஸ், அவங்களுக்கு நன்கு அறிந்த முகங்கள், களமாடக்கூடிய நபர்கள் எல்லாரையும் வந்து சென்னையில் களமிறக்கி இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுபேர் கானா இருக்கட்டும், அல்லது தமிழன் பிரசன்னா இருக்கட்டும், அல்லது ரவிச்சந்திரனா இருக்கட்டும், கார்த்திக் மோகனா இருக்கட்டும், ஆர்டி சேகர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க்கில் கட்சியினருக்கு கூட வந்து ஒரு பரிச்சயம் இருக்கணும்ல. நீங்கள் புதுசாக ஒரு கேண்டிடேட் போடுறீங்க, கட்சிக்காரங்களுக்கு யாருன்னே அந்த கேண்டிடேட் தெரியல அப்படின்னும் போது இப்போ இந்த திமுக அதிமுக வந்து ஓல்டு அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாவை தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க கையில். புதிதாக ஒரு பெரிய சேஞ்சஸோ புதிதாக ஒரு பெரிய மாற்றங்களோ அவங்க வந்து கொண்டு வரல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டில் கேண்டிடேட்டுடைய ரீகால் வேல்யூ இருக்குல்ல, கேண்டிடேட் மேட்டர்ஸ்.
இப்போ நீங்க விஜய் உடைய கட்சிக்கு எந்த கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு யார் இப்போ எக்மோருக்கு ராஜ்மோகன் வராருன்னு தெரியும். திருவிக நகருக்கு யார் வர போறாரு? 254 விஜய் தான். அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியேஷனை கொடுக்க முடியும். அதிமுக அதை தான் செய்திருக்கிறது. நீங்க ஏன் வந்து அதிமுகல பழைய அமைச்சர்கள் அந்த கேபினெட் ஒட்டுமொத்தமாக ஒரு சில நபர்களை தாண்டி எல்லாருமே அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏஸ், சிட்டிங் எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் எம்பிஸ் எல்லாருக்கும் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு ரீகால் வேல்யூ தான். மற்ற தொகுதிகள் நம்ம இந்த சர்வேக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேக்களில் ஒரு மெட்ரிக் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் மறுபடியும் இன்கம்பென்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் ஓட் போடுவீங்களா அப்படின்னும் போது சில சர்வேஸில் வந்து 27-30% வரைக்கும்லாம் நாங்கள் போட மாட்டோம், மறுபடியும் இன்னொரு சான்ஸ் வந்து அதே கேண்டிடேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதை பார்க்குறாங்க. ஸோ திமுகவில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு 60 நியூ ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்கிறாரு. ரெண்டாவது நாங்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 125 பேர் வந்து பட்டதாரிகள். அதில் டாக்டர்ஸ் இவ்வளோ பேர், லாயர்ஸ் இவ்வளோ பேர், இன்ஜினியர்ஸ் இவ்வளோ பேர், பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த இந்த விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் டிவிகேல தோராயமாக அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டிவிகேல நிற்கிற கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங் ஃபேஸஸாக இருப்பாங்க, கொஞ்சம் புது பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களுக்கு படிச்சிருப்பாங்க. அப்போ அதை மேட்ச் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல இது இருக்கு. அதிமுகல இருந்து இங்க வந்த புதுமுகங்கள், திமுகவுக்கு புதுமுகங்கள், திமுகவுக்கு புதுமுகங்கள். இப்போ நீங்க அந்த 60 பேர் புதுமுகங்கள்ல ஓபிஎஸ் புதுமுகம், மனோஜ் பாண்டியன் புதுமுகம், வைத்தியலிங்கம் புதுமுகம், பழனியப்பன் புதுமுகம், தோப்பு வெங்கடாச்சலம் புதுமுகம். ஸோ இந்த புதுமுகங்களும் இதுல இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப பட் டிஎம்கேல இருந்து அவங்க கண்டெஸ்ட் பண்றது நியூ திங் தானே, அதாங்க புதுமுகம். நீங்க ஒரு விஷயம், நீங்க அதாவது ஓபிஎஸ் வந்து திரு வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒன்னா கூப்பிட்டு வந்திருந்தான்னு நினைச்சிங்களேன், 2 சீட் கொடுத்துருப்பாங்களா? தனித்தனியா வந்து நான் தனியா வரேன் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் தனியா வரேன் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காரு. சோ ஓபிஎஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல பண்ணிருக்காரு, அது தெரியுது இல்ல. இல்ல இது வந்து ஆனா அங்க இருந்து திமுக சார்பாக போட்டியிடணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். அது டிஸ்டர்ப் பண்ணும், கேண்டிடேட்ஸ் ஆகணும்னு நினைச்சவங்க அது டிஸ்டர்ப் பண்ணும், கேண்டிடேட்ஸ் ஆகணும்னு நினைச்சவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். பட் தலைமை முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதெல்லாம் செட்ரைட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வந்தவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்தது யாரு? திரு சேகர் பாபு அவர்கள் பேசி கூப்பிட்டு வந்தார். திரு சேகர் பாபு அவர்கள் தான் மனோஜ் பாண்டியனை பேசி கூப்பிட்டு வந்தார், வைத்தியலிங்கம் மற்ற. ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த சேகர் பாபுடைய ஸ்டாம்ப் வந்து இதில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் கூப்பிட்டு வந்த ஆட்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் கொடுக்கணுமோ அந்த ப்ராமிஸை ஆனர் பண்ணுறது ஓகே இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மேயர்ஸ், இதில் வந்து மேயர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தஞ்சாவூர் மேயர், திருப்பூர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, திருப்பூர் மேற்கு, சென்னை மேயருக்கு வாய்ப்பு வரும், திருப்பூர் தெற்கு, ஆமா சென்னை மேயருக்கு வாய்ப்பு வரும்னு. பட் அது இந்த வாட்டி அதுவும் அமைச்சர் சேகர் பாபு தான் முடிவு பண்ணியிருக்கணும். அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா திருவிக நகர் வந்திருக்கும். அதே மாதிரி ஒசூர் எஸ்ஏ சத்யா இவங்க வந்து 3 மேயர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு வந்து இதில் ரொம்ப நெருடலாக இருந்தது வந்து மணிச்சநல்லூர் எம்எல்ஏ சி கதிரவன். ஏன்னா அவர் வந்து அந்த கிட்னி திருட்டு கேஸில் அந்த ராக்கெட்டில் அவருடைய ஹாஸ்பிட்டல் வந்து டைரக்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதன் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. தோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலாக இருந்துருந்துச்சுன்னா அதை இழுத்து மூடி இருப்பாங்க நேரம். ஆனால் அதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் லைசன்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இயங்கக்கூடிய ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு பின்புலம் என்பது இருக்கிறது, ஒரு பணபலம் என்பது இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த எம்எல்ஏ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பல தொகுதிகளுக்கு இவர் தான் ஃபண்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. பழனியாண்டி அவர்கள் மேல சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அவர் பேர் லிஸ்ட்ல இல்ல. ஓ, பழனியாண்டி மேல இல்ல. ஆமா, பழனியாண்டி அவர்கள் பெயர் லிஸ்ட்ல இல்ல, அந்த சர்ச்சைகள்ல சிக்கன எம்எல்ஏ. ஸோ இந்த கதிரவனுடைய பெயர் வந்திருப்பது அப்படின்றது மேபி அவங்களுக்கு வந்து அந்த அவரை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம், திருச்சி கிழக்குல இன்னொரு தொகுதியா விஜய் அவர்கள் போட்டியிடுவார்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். அங்க இனிகோ இருதயராஜ் போட்டியிடுறாரு அந்த தொகுதி. ஏன்னா இனிகோ இருதயராஜ்
சில நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக அவரே தாவேக்கால இணைய போறதெல்லாம் சில செய்திகள்லாம் அது வந்துச்சு. இனிகோ இருதயராஜ் வந்து அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் கிடையாது, திமுக கட்சிக்காரர் கிடையாது. பட் அங்க அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு திருச்சியில இருக்கக்கூடிய திமுகல இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்ன அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கு. பட் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பதற்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு திருச்சியில் வந்து திருச்சி அந்த அந்த தொகுதியில் அவர் இனிகோ இருதர தொகுதியில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நீங்கள் அங்கே வேற எந்த கேண்டிடேட்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியுடைய வாக்குகள் அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் இந்த முறை கிறிஸ்மஸுக்கு முதலமைச்சர் வந்து கன்னியாகுமரி போனார், மதுரைக்கு போனார், துணை முதலமைச்சர் கன்னியாகுமரிக்கு போனார். அதுக்கப்புறம் எல்லா கிறிஸ்மஸ் நிகழ்வுகளும் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதெல்லாம் வந்து இவர் தான் ஏற்பாடு பண்ணார். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிஷப்ஸு எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. எல்லார்ட்டையும் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்லாம் சொல்லி சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய் ஃபேக்டர் அங்கேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை வந்து திமுகவுக்கு கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து கூட்டணி கட்சிக்கு போறதுக்கு முன்னாடி சார் ரொம்ப முக்கியமான சொல்லிருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதி மாறி இருக்காரு. கரூர்ல வந்து அது என்னவோ தெரியல, அது வந்து அவருக்கு சென்டிமெண்ட்லா அது வந்து வேற மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமா, அல்லது அவர் வந்து வெஸ்ட் ஜோன்ல அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. திமுகவுடைய ஷோவை ஒட்டுமொத்தமாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த மாநாடுகளை, பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தினாரு. அப்புறம் வந்து பல்லடத்துல பெண்களுடைய திமுக மகளிர் அணி மாநாடை வந்து பெரிய அளவில் நடத்தி முடிச்சாரு. அப்போ அவரு அங்கே இருந்தாதான் அதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால தான் கோவை தெற்கு தொகுதி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது கொங்கு மண்டலத்துல ஏதாவது பெரிய தாக்கத்தை கண்டிப்பா நீங்க கொங்கு மண்டலத்துல அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து இந்த முறை கொங்கு மண்டலத்துல கிராக் பண்ணாங்கன்னா திமுக வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருச்சு அப்படின்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அதிமுக வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற மக்களுடைய மனநிலையை வந்து திமுக உருவாக்கிட்டாங்க. எல்லா மாநிலத்திலையும் எல்லா இடங்கள்லையும் உருவாக்கிட்டாங்க. ஆனா கொங்கு மண்டலத்துல மட்டும் வந்து அதிமுகவுக்கு கை கொடுத்த ஒரு மண்டலம். போன தடவை தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணிக்கு எதிராக கார்த்திகேய சிவசேனாதிபதி இறங்கினாரு. இந்த தடவை என்ஆர் கார்த்திகேயன். கோயம்புத்தூர் வடக்குல இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு வானதி ஸ்ரீனிவாசன் போட்டிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அங்க டிஎம்கேவே டைரக்ட் கண்டெஸ்ட் பண்ணது செந்தமிழ் செல்வன். கோயம்புத்தூர் தெற்கு வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதி, கமல்ஹாசன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. அங்க செந்தில் பாலாஜி அவர்களே இருக்கிறாரு. பல்லடம், சூலூர், திருப்பூர் தெற்கு அங்க மேயரா இருந்த தினேஷ்குமாரா இருக்கிறாங்க. அவினாசி தனபால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தொகுதி, அதை பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தடவை அதிமுக. அந்த தொகுதியில கோகிலாமணி டாக்டரை இறக்கி இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதி வந்து ஆக்சுவலா எல்முருகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ அந்த தொகுதி வந்து உங்களுக்கு தனபால் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்காது அப்படின்னும் போது அதனால்தான் வந்து அவருடைய பையன் டிவிகேல போய் ஜாயின் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ரெண்டாவது அவங்களும் சில சர்வேஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த தொகுதியில் சில மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்றதும் அவங்களும் அவர் ஃபீல் பண்ணனால்தான் அவர் அங்கே போனார் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு பர்சனல் ரீசனும் இருக்குது. அதாவது முன்னாள் சபாநாயகர் திரு தனபாலன் அவர்களுக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பட் அவரை வந்து அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் முதலமைச்சர் போய் பார்க்கல, இபிஎஸ் போய் பார்க்கல அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்குது. ஸோ கொங்கு மண்டலத்தையும் ரொம்ப எப்படி சென்னைக்கு ஒரு தனி கவனம் செலுத்தியிருக்காங்களோ அதே போன்று கொங்கு மண்டலம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே சார்பா இறங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அங்க நல்ல சிவம் நீங்க செந்தில் பாலாஜியை வந்து நீங்க வந்து கொங்கு மண்டலத்துல நீங்க செந்தில் பாலாஜி கொண்டு வந்து நடுவுல நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ அந்த பகுதியை வந்து டெலிவர் பண்றது மட்டும்தான் அவருடைய அஜெண்டா. அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. அதை வந்து அவர் கிராக் பண்ணணும், கொங்கு மண்டலத்தில் இந்த வாட்டி நம்ம வந்து கிராக் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஈரோடு மேற்கு முத்துசாமி அவர்கள் அங்கே
டிஎம்சி தான் போட்டிடுறாங்க. எதிர்பார்த்ததுதான். தாராபுரம் இந்திராணி, காங்கேயம் சுவாமிநாதன், மூப்பை சுவாமிநாதன் மினிஸ்டர் இருந்தவர், குமாரபாளையம் எஸ் பாலு, தங்கமணி அவர்கள் போட்டியிடுற தொகுதி. ஸோ இந்த அமைச்சர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகள்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா நீங்கள் அதிமுகவுடைய பட்டியலை பார்க்கணும், அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய பட்டியலை பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு போட்டியே இல்லாத ஒரு சூழலா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கு. 122 இடங்கள்ல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஃபைட். கரெக்ட், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. நீங்கள் அமைச்சர்களுடைய குறிப்பாக நீங்கள் அமைச்சர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் டைரெக்டாக வந்து ஏடிஎம்கே வந்து கேண்டிடேட் போட்டிருக்கணும். பட் அந்த தொகுதிகள்லாம் எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் அவங்க கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த மாதிரி இல்லை, கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவில் ஒரு சில தொகுதிகளை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. அது எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் திரு ஆர் காந்தி அவர்களை போட்டியிட வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன், வாய்ப்பு கொடுக்காது உங்கள் விருப்பம் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மகனுக்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 கேண்டிடேட். அதான் கேட்க வந்தேன் நான். எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பு மறுக்கப்பட்ட 2 பேர், கௌதம சிகாமணி அவர்கள், அப்போ கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், தர்மபுரி செந்தில்குமார் அவர்கள், அவங்க 2 பேருக்கும் அசம்பிளில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லை அங்கே லோக்கல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச முகம், நன்கு அறிந்த முகம் அப்படின்னும் போது அந்த கன்சிடரேஷன் வந்து இதில் அதிகமாக இருக்கிறது. பொன்முடி அவர்கள் கேண்டிடேட் லிஸ்ட்ல இல்லைங்கிறது தெரியும், ரொம்ப முன்னாடியே தெரியும். அது உங்களுக்கு கிளியராக தானே இருந்துச்சு. அதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அவருக்கு கொடுக்க வேணாம், பட் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் காட்பாடியில் பார்த்தீங்கன்னா திமுக பொதுச் செயலாளரே நிற்க வேணாம், அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு முடியல அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் வந்து அவரு கண்டெஸ்ட் விட மாட்டாரு, அவர் கண்டெஸ்ட் பண்ணும் அப்படின்றாரு. ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கும் வந்து இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மதுரையில் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மதுரை தான். என்ன ஒண்ணு மாணிக்கம் தாகூர் கொஞ்சம் வருத்தப்படுவாரு. அவர் கேட்ட தொகுதி கண்டிப்பா காங்கிரஸ் இங்க போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு பேசினாரு. ஆனா மாணிக்கம் தாகூர் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை ஸ்டாலின். இல்லை, உங்களுக்கு திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளாஷ் பாயிண்டாக மாறிடுச்சு. திருப்பரங்குன்றம் தொகுதியை வந்து அதிமுகவும் வந்து அவங்களுடைய ராஜன் செல்லப்பணிக்கிறாரு, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திமுகவும் அந்த தொகுதியை விட்டு கொடுக்கல. ஏன்னா அது ஒரு பெரிய முக்கியமான இண்டிகேஷன். நீங்கள் வந்து ஒரு ரைட் விங் வந்து ஒரு பாலிடிக்ஸ் அங்கே பண்ணுறாங்க, திருப்பரங்குன்றத்தை சவுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும்போது அந்த 2 இடங்கள்லையும் வந்து திமுக அதிமுக ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இன்னொன்று, அது பெரிய அளவுக்கு ஒரு போலரைசேஷனாக மாறிடக்கூடாது அப்படின்றதும் வந்து அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. பட் அதை பாஜக நிறைய ட்ரை பண்ண ஒரு பாஜக ட்ரை பண்ணதில்லை. பாஜக கேட்டது என்னன்னா, 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு திருச்செந்தூர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், அது மறுபடியும் வந்து அவருக்கும் கொஞ்சம் உடம்புலாம் முடியல, பட் ஹீஸ் a strong man. இதுல என்னன்னா, திருச்செந்தூரை பத்தி பேசும்போது, தூத்துக்குடியை பத்தி பேசும்போது கனிமொழி அவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய இந்த தடவை கொஞ்சம் புஷ் இருந்தா சார், அவங்க நிறைய இருந்துச்சு. பிளஸ் அவங்களுக்காக வேட்புமனு நிறைய பேர் தாக்கல் பண்ணியிருந்தாங்க, விருப்பமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய சீனியர்ஸ் வந்து அவங்க மறுபடியும் வரணும் அப்படின்றது ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வந்துருங்க நீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு புஷ் இருந்துச்சு. ஆனால் திமுக தரப்பில், தலைமை தரப்பில் அதை வந்து பெருசாக அவங்க வந்து ரசிக்கலை. அது ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. அது வந்து ஏதோ வந்து சும்மா நம்ம ஊடகங்கள் அப்படி பேசணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது. நீங்கள் திரு சீமான் அவர்கள் அவங்களுக்கு ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றது, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மற்றவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. உங்களுக்கு திமுகவில் அவங்கள வந்து டெல்லியிலையும் வந்து இந்த காங்கிரஸில் இவ்வளவு பிரச்சனை உருவாக்குறதுக்கு முன்னாடி டெல்லியிலையும் வந்து அவங்கள சைட்லைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு கூட்டணியை வந்து கடைசியில் அவங்க பேசி தான் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும், ஒரு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க.
என்ன இருக்கு அவங்களுக்குள்ள என்ன விதமான டிஸ்கஷன் நடந்தது நமக்கு தெரியல. எஸ் டெஃபினட்டா. பட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான தேர்தலில் அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே. திருவாரூர் பூண்டி கலைவாணன், மன்னார்குடி டிஆர்பி ராஜா, திருவிடைமருதூர் கோவிச்செழியன், கும்பகோணம் சாக்கோட்டை கா அன்பழகன், இதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க தான்ட்டு நம்மளே எழுதிக்கலாம். மனோஜ் அனௌன்ஸ் பண்ணிடுவார்ல இதெல்லாம். இந்த தொகுதிகள்லாம் அவங்கள தாண்டி யாரும் இல்லை. ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அங்கே போய் ஜாயின் பண்ணும்போதே தெரிஞ்சது. இந்த இடங்கள்ல எல்லாம் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் உங்களுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு, முதலமைச்சர் அங்கே போறாரு அப்படின்னா அவருக்கு வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் முதலமைச்சர் அது. ஸோ இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மதுரை மத்திய தொகுதி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் அவர்களுக்கு சுந்தர்சி அவர்கள் எதிர்த்து களமிறங்குறாரு. ஆமா, மதுரை வடக்கு மாணிக்கம் தாகூர் ரொம்ப விருப்பப்பட்ட பிடிச்ச தொகுதி. ஆனா தளபதி அவர்களே களமிறங்குறாங்க. திருப்பரங்குன்றம்ல கிருத்திகா அவர்களை இறக்கியிருக்கிறாங்க. ஆலங்குடி சிவமையநாதன், திருமயம் ரகுபதி, புதுக்கோட்டை முத்துராஜா, விராலிமலை செல்லப்பாண்டியன். ஸோ இது எல்லாமே. ராமநாதபுரம் காதர் பாட்ஷா, முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன், அருப்புக்கோட்டையில் KKSSR, திருச்சூழியில் தங்கம் தென்னரசு. நிறைவா கேண்டிடேட் அனாலிசிஸோட நிறைவா பகுதியா போடி நாயகனூர்ல முடிச்சிருவோமா? சரி, புதுமுகம் அவருக்கு அறிமுகம் தேவையா? போடி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முன்னாடியே பேசினதா. ஸோ அவருக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்குறோம். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ணியிருப்பாரு. பட் OPS வரலன்னா மேபி அவருக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னொரு முறை ஆட்சி வருகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ போடியில் திரு OPS ஜெயிச்சார்னா அவருக்கு என்ன, எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க, என்ன அவர் ஸ்பீக்கராக போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போது அப்பாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தெரியல. அமைச்சராக்குவாங்க. ஸோ மேபி அதான் இதை எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப இது என்னன்னா, இந்த முறை வந்து திமுக ரொம்ப பிளானோட வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி உங்களுக்கு வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சரியான வாய்ப்புகள், இங்க இருக்க சீனியர்ஸ்க்கு சரியான வாய்ப்புகள், புதுமுகங்களுக்கு சரியான வாய்ப்புகள்னு ஒரு மிக்சடா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் கூட இருந்த கூட்டணியை வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை, குறிப்பாக CPI, CPM, VCK இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கூடுதல் இடங்களை கொடுத்துருக்கணும். அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுத்துருக்கணும். அதில் சில அதிருப்திகள் இருக்கிறது அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு 10 தொகுதிகளை கொடுத்தது அப்படின்றது அது ஒரு பெரிய ஹார்ட்பானை ஏற்படுத்தியிருக்கு. மேபி எல்லாரும் வெளியே சொல்லும் போது எங்களுக்கு அடுத்த கட்சிக்கு கொடுத்த தொகுதிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தொகுதிகள் அப்படின்னு பேசலாம், பெருந்தன்மையா பேசலாம். ஆனா தொண்டர்கள் மத்தியில அந்த ஒரு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிருப்தியை அது உருவாக்கி இருக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சரியாயிருச்சு, ஒரு வாரம் அது இப்படி இருக்கும், 2 வாரம் அப்படி இருக்கும், வேட்பாளர் அறிவிச்சு களத்துக்கு போனோடனே மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. பட் நீங்க அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இதுல இருக்கு. பட் அதே சமயத்துல வந்து இந்த புது முகங்களை வந்து கொண்டு வருவதற்கான காரணமும் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட் வந்து இப்போ நம்ம இதையா எடுத்த சர்வேஸாக இருக்கட்டும், மற்ற சர்வேஸாக இருக்கட்டும், அதில் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து டிவிகேவோட ஒரு கான்டெஸ்ட் வந்து உருவாகி இருக்கு. சொல்லாமல் எப்படி இன்டர்வியூ முடிக்க முடியும்? இல்லை, அப்படி இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா இன்னொன்று ஏடிஎம்கேக்கான அந்த கிராஃப் வந்து ஏறுறது இப்போதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த சீட் ஷேரிங் இது எல்லாமே கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சு அவங்க இந்த லிஸ்ட்டை வேகத்தில் போயிட்டு இருக்காங்கன்னு அவர்கள் சொன்னார். இவங்க இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண உடனே ஒரு நம்பிக்கை வந்து தொண்டர்களுக்கு ஏற்படும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸோ ஏடிஎம்கேவோட பலம், டிவிகேவோட புது வரவு, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதிமுக வந்து பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் ரிலீஸ் பண்ணி பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. பட் ஒரு இக்கட்டான சூழல் தாவேகாவுக்கு, பர்மிஷன் வாங்குறது, இந்த மற்ற விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய லிஸ்ட் வந்ததுக்கப்புறம், தாவேகாவுடைய லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த 2 எஸ்டாப்ளிஷ் பழைய ஜெயண்ட்ஸ்
இதில் இருக்கக்கூடிய முகங்கள் தொகுதிக்கு நன்கு பரிச்சயமான முகங்கள். இதில் இருக்கிறதும் மேக்சிமம் வந்து அந்த டிஎம்கேவுடைய ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து 2 பேரும் 2 ஜாம்பவான்கள், 2 ஜாம்பவான்கள், கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து, பார்ட்டியோடைய ஒட்டுமொத்த வெயிட்டும் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னும் போது இதை தாவேக்கா எப்படி சமாளிக்க போறாங்க, தாவேக்காவுடைய கேண்டிடேட்ஸு அவங்களுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். நீங்க மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உஸ்லம்பட்டி விஜய் அப்படின்னு அந்த கணக்கில் தான் மக்கள் வந்து அந்த கேண்டிடேட்ஸை பார்ப்பாங்களா, அல்லது இவங்களோட கம்பேர் பண்ணாங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸுடைய ஸ்டாண்டிங் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.